கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அதாகப்பட்டது மகாஜனங்களே, இந்த படத்தோடைய இந்த வெற்றி படத்தோடைய குழுவினருக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள், வரவேற்புகள், வாழ்த்துக்கள். நிஜ வாழ்க்கையில் ஒரு 100 வருடங்கள் வாழ்ந்தாலும் நம்ம பார்க்க முடியாத திருப்பங்கள், சுவாரஸ்யங்கள் இதெல்லாம் ஒரு 2.5 மணி நேர சினிமாவில் நம்ம பார்க்க முடியும். ஒரு படம் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு படைப்பாளியை எட்ட முடியாத உயரத்துக்கு கொண்டு போய் நிறுத்திவிடும். அப்படிப்பட்ட விசித்திரமான வல்லமைகளை கொண்டது தான் சினிமா. ஸோ அந்த சினிமாவில் வெற்றி அடைகிறவங்கள, தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறவங்கள இந்த நிகழ்ச்சியில் பார்த்து பேசுகிறதுல எங்களுக்கு எப்போவுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் நீங்கள் எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வரவேற்புகள். அண்ட் இந்த படம் இவ்வளவு சிறப்பாக மக்கள்கிட்ட வரவேற்பு பெற்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறோம். தம்பி ராமையா அவர்கள், நம்ம அம்மா அப்பா இவங்கெல்லாம் பார்த்து ரசித்த லெஜெண்ட்ஸ், பாலையா அவர்கள், சந்திரபாபு அவர்கள், நாகேஷ் அவர்கள், எம்ஆர் ராதா அவர்கள், இவங்கெல்லாம் விட்டு போன இடங்களை படிப்படியாக நிரப்பிட்டு வர ஒரு நடிகர், ஒரு மகா நடிகர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குணச்சித்திர நடிகர், காமெடி நடிகர். இவரை பற்றி தேசிய விருது பெற்ற இந்த நடிகரை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சார் வணக்கம். முதல்ல கலைஞர் தொலைக்காட்சிக்கு எனது தாழ்மையான வணக்கம். எனது சந்தோஷத்துக்கான மூல காரணம், என்னால் நீ பிறந்தாய், எனக்காக நீ பிறக்கவில்லை, உன் வாழ்க்கைக்கு நீ பிறந்திருக்க, வாழ்ந்துக்க. அதே நேரத்தில் நான் ஒரு 3 காசு மிச்சப்படுத்தி வச்சுருந்தேன்னா ஒரு தந்தை என்ற ஒரு போர்வையில் உனக்கு தான் வச்சுட்டு நான் கிளம்பி போவேன். ஆனால் இத்தனை வருடம் தாண்டியாவது என்னை நான் அந்த சமுதாயத்தில் அடையாளம் கட்டிக்கிட்டேன். நீ யாருன்னு அடையாளம் கண்டுக்க. நீ யாருன்னு ஒரு தனித்துவம் கொண்ட பையனாக நீ இருந்திரான் மட்டும்தான் கண்ணாடி முன்னால் நின்று பார்க்குறது உன்னையே உனக்கு பிடிக்கும். உன்னை கட்டிக்கிட்டு வரக்கூடிய மனைவி கூட உனது சாதனைக்காக தான் மரியாதை கொடுப்பா. நான் 3 காசு மிச்சப்படுத்தி வச்சு மாமனார் சொத்தில் இருக்கிறேன்றது எந்த மருமகளும் சந்தோஷப்பட மாட்டாங்க. என் கணவன் சம்பாதிக்கிறான், நான் கேட்ட காசை அவன் தந்தான். அதுதான் இதையெல்லாம் ஒரு பவுண்டரி லைனில் ஒரு தந்தை அப்படின்ற இடத்தை தாண்டி ஒரு நண்பனாகவும் சொல்லி அவனுக்கு போதிச்சிருக்கிறோம். அதனால தான் நான் இவனை வைத்து நான் தயாரிக்கிறதோ மற்ற விஷயங்கள் எதுவுமே ஈடுபடலை. உன் தகுதி உன்கிட்ட இருக்கிறதாக நீ நம்பினீன்னா உன் தகுதியை எங்கேயாவது கொண்டு போ அப்படின்ற பொழுது இவன் தகுதிக்கான ஒரு விஷயங்களாக என் தம்பி சிவா ரமேஷ்குமார் சில்வர் அவங்க முதல் படம் சினிமா உலகத்தில் நிறைய பேர் இருந்தால் கூட முதல் படம் தயாரிக்கின்ற எண்ணம், அந்த எண்ணத்தை ஈடுபடுத்திருக்கான் தம்பி இன்பசேகர். ஸோ இந்த கதைகள் பிடிக்கிற பொழுது ஒரு புதிய பையனை வச்சு இவ்வளோ பெரிய முதலீடு பண்ணுவாங்களா அப்படின்னு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவர்களுக்கு அந்த நன்றி. அதை தாண்டி நான் ஒரு மைனா கும்கி நிறைய புதுமுகங்களோடு நடித்து நிறையா படங்கள் ஹிட் ஆகிருக்கும், பார்த்துருப்பீங்க. நான் அதில் நடிக்கலைன்னா கூட எனது இடத்தை நிரப்பி கொடுத்த இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் இவன் மட்டும் கதாநாயகன் கிடையாது. இந்த படத்தினோட இன்னொரு கதாநாயகன் தம்பி கருணாகரன். யார் அண்ணன் மயனா கதை கேட்டு ஒத்துக்கிட்டு அந்த இவருக்கு நிஜ வாழ்க்கையில் நான் தந்தையாக இருக்கலாம். இவன் வருங்காலத்தில் எத்தனை படங்கள் நடித்தாலும் கூட அந்த முதல் படத்தில் தந்தை அப்படின்னா என் மரியாதைக்குரிய பாண்டியராஜன் சார். நான் சென்னைக்கு வந்த புதுசில் வருவதற்கு காரணமாக உந்து சக்தியாக இருந்தது பாக்கியராஜ் சார் இருந்திருக்கலாம், பாரதிராஜா சார் இருந்திருக்கலாம். ஆனால் யார்கிட்ட உதவி இயக்குனராக சேரன்னு ஆசைப்பட்டேன்னா ஆண்பாவத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தின இயக்குனர். அந்த நேரத்தில் இவருக்கு வீட்டு முன்னால் பார்த்தீங்கன்னா கியூ கட்டி நிற்பாங்க. இப்போ தேட்டர் வாசலில் இருக்கிற கியூவை விட. அப்படி இருக்கிற பொழுது அப்போ அவர் என் மகனுக்கு இது ஒரு சந்தோஷம். இவன் நடனத்தில் கிருத்திக் ரோஷனை சாயலை நிறைவுபடுத்துகிறான்ட்டு அவர் சொல்லி தம்பி சிவகார்த்தின்னு சொல்லி அவருடைய பெருந்தன்மையாக இருக்கலாம். நிறையா நடனத்தில் சிங்க ஆய்வுன்னு இப்போ சொல்லிட்டாங்க. இமான் மிரட்டி கொடுத்துட்டாப்புல சாங்கு. ஆனால் மக்கள் இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற பொழுது மக்களும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது ஒரு புதுமுக மாதிரி இல்லை, 300 பெரிய எக்ஸலண்ட்டு ஒரு டான்ஸர் கிடச்சிருக்கிறாங்க அப்படி சொல்கிற பொழுது ஒரு தந்தையாக நீங்கள் இருந்தால் எப்படி சந்தோஷப்படுவீங்க? ஸோ அந்த சந்தோஷம் எல்லாம் தாண்டி எனது மகனை அங்கீகாரம் செய்த தமிழக மக்களுக்கும் எனது கோடான கோடி நன்றிகள். ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சிட்டிங்க சார். நான் என்னென்ன கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேனோ எல்லாத்தையுமே ஒரு சேர சொல்லி முடிச்சிட்டிங்க. அது மாதிரி நீங்கள் உங்கள் மகனுக்கு சொன்னது உங்கள் மகனுக்கு மட்டும் இல்லை, எல்லா மகன்களுக்கும் பொருந்துகிற மாதிரி அவங்க மனசில் பதிய வச்சுக்கிற மாதிரியான கருத்துக்களை அப்பாக்கள் ஸ்தானத்திலிருந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் ஹீரோ சார். ஸோ உங்களுடைய பாடல்கள், உங்களுடைய படம், உங்களுடைய நடனம் எல்லாம் பின்னி எடுத்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரசிகர்கள் மனசில் இந்த படத்தோட ஆல்பமாக இருக்கட்டும், படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு பேருந்து பயணத்தில் கைக்குட்டை போட்டு இடம் பிடிக்கிற மாதிரி இமான் சாரோடைய பாடல்கள் மூலமாக நீங்கள் உங்களுடைய நடிப்பு மூலமாக ரொம்ப அழகாக
ஒரு நல்ல ஒரு இடத்த ஒரு நயமான ஒரு விதத்தில் வந்து நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து. என்ன சொல்லணும்னா, இப்போ ஜென்ரேஷன் அந்த மாதிரி மாறிட்டு இருக்கு. என்னோட பயங்கர பயங்கர டேலண்டடான பசங்க இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கார்டு இல்லை அவங்க வந்து சேர்றதுக்கு. பட் எனக்கு ஒரு பெரிய பேக்கப் இருக்குது. ஏன்னா அவர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வந்தார். பட் எனக்கு கொஞ்சம் ஈஸி பண்ணி கொடுத்துருக்காரு அப்பா. ஸோ அதனால் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக நம்ம ஒர்க் ஹார்ட் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணி நம்ம அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணணும்னு இருக்கேன் மேம். ஓகே. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிட்டாரிஸ்ட்டாக வரேன் மேம். ஆனந்த்னு ஒரு கேரக்டரில் கிட்டாரிஸ்ட்டாக, யார் எது சொன்னாலும் நம்புகிற ஒரு அப்பாவியான கேரக்டர். இந்த படம் பார்க்குற எல்லா ரசிகர்களுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா எல்லாருமே தம்பி ராமையா சார் ரசிகர்கள் தான். ஸோ அந்த அக்செப்டன்ஸ் வந்து ரெடியாக வந்துடுது. அண்ட் அந்த அக்செப்டன்ஸ் வாங்குற அளவுக்கு யூ ப்ரூவ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் மேக்ஸ் த ஹோல் திங் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பாண்டியராஜன் சார், ஒரு அப்பா வந்து மகன் ஹீரோ ஆகுறாரு அப்படின்னா அந்த பயணம் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க? உங்களுக்கும் அது சொல்லணும்னா இப்போ என்னை பற்றி சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எவ்வளோ கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஹீரோவுக்கு அப்பாவாக நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் வீட்டிலே ஒரு ஹீரோ வச்சுக்கிட்டு நான் என்ன பாடுபடுறேன்னு எனக்கு தெரியும். அவர் முகத்தில் இருக்கிற சிரிப்பு அது எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காதுங்க. இதை விட என்னங்க வேணும்? தான் புள்ள ஹீரோ, நான் பக்கத்தில் அப்பா உட்காந்துருக்கேன், அதில் அப்பாவாக நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காரு. இதை விட எனக்கு பாக்கியம். அந்த பெருமிதம் உங்களுக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது. அவர் பேசும்போது கண் கலங்குது. அப்பா தம்பி சொல்லும்போது சொல்கிறப்ப எங்கள் அப்பா கஷ்டப்பட்டுருக்காரு, கஷ்டம் சாதாரணமாக பண்ணலப்பா, படாத பாடுபட்டிருக்காரு, அதை அவனுக்கு தெரியப்படுத்துறது கம்மியாக பண்ணியிருக்காரு அவர். அதான் ஒரு பெருமை. இப்போது இந்த படத்தினுடைய வெற்றியை ஒன்றை விட 100 மடங்கு அதிகமாக சுவாசிக்கிறது அவர் தான், காத்திருக்கிறது அவர் தான். ஒரு அப்பாக்கெல்லாம் சாதாரண சொல்லுவாங்க எங்கள் அப்பா பிடிங்க அப்படின்னு. ஆனால் இப்படி அப்பா அமைகிறது பெரிய விஷயம். இது இந்த இண்டஸ்ட்ரியில் என் பையன் ஹீரோ அதுக்கு. ஆனால் அதுக்கு அவர் எங்கேயுமே ஒரு நான் தம்பி ராமையா என் பையன் நடிக்கிறான் அப்படி சொல்லிக்கவே இல்லை. ஷூட்டிங் வந்த பிறகு தான் தெரியும். அப்படி தான் அடக்கி வாசித்தார். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் தம்பி, உங்களுக்கு பிரபலமானவர்களுடைய வாரிசுகள் அறிமுகம் ஆகிறது எளிது, ஆனால் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு உங்களுடைய தனித்தன்மை வேணும். அது நான் பார்த்துட்டேன். நீங்கள் என்ன 8 அடினா 14 அடி தான். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் சார். அவர் ரொம்ப பிடிச்ச மரியாதை கொடுக்குது. இந்த படத்துக்கு எனக்கு கொடுத்த பேமெண்ட்டை விட அவர் கொடுத்த மரியாதை அதிகம். பேமெண்ட்டு கம்மியாக சொல்ல சார், பேமெண்ட்டு கரெக்டாக கொடுத்தீங்க. அது போனால் எனக்கு இப்போ சமீபத்தில் நான் எனக்கு நிறைய அப்புறம் ஆக்ட் பண்ணும்போது என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்களே உள்ளுக்குள்ளே வருவோம். 2 வாட்டி எதிர்பார்ப்பேன், கிடைக்கலனா சேரை தூக்கி திரும்பி போட்டுக்குவேன், செவத்து பக்கம் பார்த்துட்டே இருப்பேன். இந்த படத்தில் அது எனக்கு இல்லை. டேரக்டர் இன்பசேகரனும் தம்பியும் மாற்றி மாற்றி கொடுக்குற மரியாதை இருக்குல்ல. ஒரு ஷார்ட்டில் கேப் வந்தால் கூட சார் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா, அன்பா கொஞ்சம் காஃபி சாப்பிட்றீங்களா, ஏதோ உண்மையிலே அப்பா மாதிரி இருந்தது. எனக்கு இந்த கேரக்டர் பண்ணும்போது நான் பேசிக்காக வயலினிஸ்ட்டு, வயலின் கற்றுக்குன்னா சினிமாவுக்கு வந்தேன். நான் ஒரு பல்லவன் ட்ரெஸ் போட்டு பையன். எங்கள் அப்பா வந்து என் பையனுக்கு வயலின் கற்றுக்கலாமான்னா அன்றைக்கி இருந்து சூழ்நிலைக்கு வறுமைக்கு டேய் வேலையை படுறா அப்படி சொல்லிக்கணும். ஆனால் எங்கள் அப்பா அப்போவே ஏதோ ஆசைப்பட்றான் அப்படின்ட்டு அந்த இடத்துல தான் அனுப்பிச்சி வச்சார்ல, அந்த மாதிரி ஒரு அப்பா. அதே நான் நடிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கருணா சார் சொல்லுங்கள். தம்பி ராமையா சார் ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு. அவ்வளோலாம் எலிஜிபிளான்னு தெரில. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது வணக்கம். சில்வர் ஸ்க்ரீன் ஸ்டுடியோ சிவரமேஷ்குமார் சார் ப்ரொடியூசர், அவருக்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஃபுல்லாகவே ஒரு டெபியூ டீமை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இந்த படத்தில். ஏன்னா அவருக்கு கதை மேலே இருந்த கான்ஃபிடென்ஸ், அவ்வளோ ஒரு என்டர்டெய்னிங்கான படம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகெயின் இன்பா அவரோட டெபியூ படத்தில் ஒரு பெரிய ரோல் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். உமாபதி உண்மையிலே சொல்லணுன்னா இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாலும் நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் வந்து உண்மையிலே வெல் ட்ரெயின்டு. சம்டைம்ஸ் ஷூட் அப்போ நான் ஃப்ரீயாக இருக்கும் கேட்பேன், சாங்லாம் இது டான்ஸ்லாம் எப்படி ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்னு. ஆனால் டெய்லி போகிறேன் கிளாஸ் அப்படின்ட்டு சம்டைம்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்போதுலாம் லைட்டாக ஆச்சு மூமெண்ட்லாம் பார்த்துட்டு இருப்பார். ஸோ அந்தளவுக்கு அடுத்து நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு எவ்வளோ தூரம் அந்த ஒர்க் இருக்குது, அதில் பண்ணுறது, எஃபர்ட்ஸ் போடுறது, அதில் எல்லாத்துலேயுமே பார்த்தா அதோட அவுட்கம் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது. ஸோ கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட் விஷஸ். உமாபதி இன்னும் நிறைய படம் பண்ணணும், அதில் நான் உமாபதி கூட நடிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அகைன் தம்பி ராமையா சார் பற்றி சொல்லணுன்னா, நிறைய ஷூட்டில் வந்து சம்டைம்ஸ் டென்ஷனாக இருப்போம் ஒன்றா நடிக்கும்போது சாரோட.
பட் அவ்வளோ ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருப்பார். ஒரு இந்த தடவைலாம் ஷூட்டில் வந்து ஒரு 4 பக்கம் டைலாக் இருமுகனில் எனக்கு கொஞ்சம் டென்ஷன், அவ்வளோலாம் பேசினதே இல்லையே அப்படின்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தனியெல்லாம் வந்து உட்காரோம். ஒரு ஷார்ட் முடியும் போது அப்ரிஷியேட் பண்ணுவார், ரொம்ப நல்லா பண்ணப்பா அப்படின்ட்டு. ஸோ அந்த அப்ரிசியேஷன், அந்த க்ரோத் வந்து அவர் மற்றவங்களுக்கு கொடுத்தது, அதோட அவரோட வெல் விஷஸ் தான் நினைக்கிறேன். டுடே உமாபதி இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர் அண்ட் ஹீரோ. ஸோ பெஸ்ட் விஷஸ், நன்றி. ஸோ அடுத்து வந்து படத்தோட டைரக்டர்கிட்ட, ஆஸ் எ டைரக்டர், யங் டைரக்டர், நீங்கள் சொல்லுங்கள், இப்போது உங்கள் எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி ஒரு படத்தை எடுத்திருப்பீங்க, ரிலீஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் நாங்கள் வேரியஸ் பேட்டிகள் எல்லாம் கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். இந்த மகாஜனங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அதை எப்படி அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க? டெலஸ். நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்னோட அன்பு சகோதரர் ப்ரொடியூசர் சிவரமேஷ்குமார் அவருக்கு தேங்க்ஸு. அதுக்கப்புறம் அவரோட நம்பிக்கையும் என்னோட நம்பிக்கையும் சேர்த்து காப்பாற்றின தமிழக ரசிகர்களுக்கு என்னோட நன்றி. ஸோ அதை நம்ம சொல்லி ஆகணும். அதை தாண்டி வந்து என்னென்னா, இந்த படம் வந்து ரொம்ப நம்ம லைஃப்லேருந்து விலகி போகாத, நம்ம லைஃப்போட கலந்த ஒரு கதையாக இருந்தால் நிச்சயமாக ஜெயிச்சிரோன்ற ஒரு நம்பிக்கையில் பண்ண படம் தான் இது. ஆனால் இது நிஜமாயிடுச்சு. ஸோ அதுக்காக மக்களுக்கு மறுபடியும் நன்றி. அதாகப்பட்டது மகாஜனங்களே, அதை சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வார்த்தை அது. ஸோ அது வந்து என்னென்னா, அது மக்களுக்கான மரியாதையாக இருக்கணும், மக்களை நோக்கிய ஒரு விஷயமா இருக்கணும் தான் அந்த டைட்டிலே சூஸ் பண்ணுது நம்ம. ஸோ அது வந்து இந்த கதைக்கு ஆப்டாகவும் அமைஞ்சிது இது. ஸோ அப்படி தான் இந்த கதை வந்து எழுத ஆரம்பித்து, அது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் சார்கிட்ட சொல்லி, சார் வந்து ரொம்பவும் யோசிக்காமையே வந்து பட்டுன்னு ஓகே சொல்லி நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி, அதுலேருந்து வந்து வேறு எந்த விஷயத்துக்கும் யோசிச்சதே கிடையாது அவர். எனக்கு இது வேணுமா செய்கிறேன், அது வேணுமா செய்கிறேன்னு. அந்த டீம் வந்து ஹாப்பியாக இருந்தால் தான் படம் வந்து அவ்வளோ நல்லா வரும் அப்படின்றத புரிஞ்சிட்டதுனால எங்களை அவ்வளோ இதுவாக வச்சுக்கிட்டு எல்லாம் போய் அவர் தாங்கிக்கிட்டு இன்றைக்கி வந்து இதை வெளியில் கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொடுத்துருக்காரு. அண்ட் மக்கள் அதை வந்து அவருக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், முதல்ல நான் வந்து இந்த படத்தில் உமாபதி நடிச்சிருக்கு, அப்படி கருணா சார் நடிச்சிருக்காருனாலும் முதல்ல நான் வந்து பாண்டியராஜன் சார்கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா வந்து நான் குழந்தையாக இருக்கும்போதே நான் வந்து பார்த்து வளர்ந்த ஒரு ஒரு என்னோட சூப்பர் ஹீரோ. நான் சார் இல்லை சார், நான் வந்து எப்படி பார்த்தேன்னா அப்படி தான் இருக்கீங்க. அண்ட் இன்னும் எத்தனை ஜென்ரேஷன் வந்தால் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க, அதெல்லாம் மாற்றமே இல்லை சார். ஏன்னா அந்த எவ்வளோ சொன்னாலும் அந்த ஆண்பாவம் படத்தை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் நம்ம. எனக்கு இந்த கதை இப்படி நான் இந்த மாதிரியான ஒரு மூடில் எடுத்ததுக்கு காரணம் என்னை அன்றைக்கே செட் பண்ணிட்டார் சார். ஒன்று, இந்த கதைக்கு அவர் டிசைட் பண்ணிவிட்டு நான் முதல்ல ரொம்ப, அதாவது என்னென்னா, இவரை பார்க்குறதே வந்து பார்க்குறதுக்காக போகிறேன் நான். ஆக்சுவலி வந்து ஒரு ரசிகனா முதல்ல, அதுக்கப்புறம் கதை சொல்லி ஓகே பண்ணுறதுலாம் வேறு விஷயம். என்னை வந்து ரிசீவ் பண்ண விதமாகட்டும், என்னை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு போய் உட்கார வச்ச விதம், அது ஒரு காலை நேரம் ஒரு 8:30 மணி இருக்கும். அந்த டைமில் வந்து எனக்கு வந்து சார் வந்து வாழ்க தம்பி, இந்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டதே என்னை வந்து நீ நல்லா வருவாடான்னு சொல்கிற மாதிரி தான் என் காதில் விழுந்தது. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து அவர் சொன்னார், பிரதர் நல்ல படம் பண்ணுங்கள், 40 வருஷம் ஆனாலும் யாராவது வந்து உங்ககிட்ட கை கொடுப்பாங்க, அதுதான் ஒரு டைரக்டரோட வெற்றினார். நான் வந்து அதை வந்து என்னோட இறுதி மூச்சு வரைக்கும் அது என் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு சின்ன ஒரு கியூரியஸ் கேள்வி, தம்பிராமையா சார் எப்படி இந்த படத்தில் இல்லாமல் இருக்காரு? இல்லை சார் இருக்கார் இதில். ஆமாம் ஒரே ஒரு ஷாட் வர்றாரு. ஸோ அது என்னென்னா நம்ம வெளியில் முன்னாடி சொல்லலை. ஏன்னா இன்னொரு விஷயம்னா, எப்போவுமே சார் அப்படின்னாலே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தானாகவே கிரியேட் ஆயிரும். நம்ம பாட்டு ஏதாவது சொல்லி வச்சேன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து எண்டு ஃப்ரேம் வரைக்கும் சாரையே தேடிட்டு இருப்பாங்க, எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அதனால் வந்து என்னென்னா, சார் வரும்போது பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்றதுனால நம்ம சொன்னோம். அது தியேட்டரில் ஒர்க் அவுட் ஆச்சு. அவரோட ஷாட் வரும்போது அப்படி கிளாப்ஸு விசில கண்ணால் பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து பயங்கர சந்தோஷம். ப்ரொடியூசர் சார்கிட்ட கேட்கலாம் சார், எல்லாருமே வந்து உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு விவசாயியோட வெற்றி வந்து உழுவதில் மட்டுமல்ல, விதைப்பதில் மட்டுமல்ல, ஆழ உழுவதில், தரமான விதைகளை தேடி தேர்ந்தெடுத்து விதைப்பதில் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் போயிட்டா இட் டசன், அந்த வெற்றி வந்து கிடச்சிடாது. அதில் இன்னும் ஒரு படி கீழே இறங்கி இன்னும் தேர்ந்தெடுத்து அதை பார்த்து செய்யும்போது தான் முழு வெற்றி ஒருத்தருக்கு கிடைக்குது. ஸோ அந்த வகையில் உங்களுடைய படம் வெற்றி படமாக அமைய நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறவங்க, இல்லை அவங்க உங்களை சூஸ் பண்ணாங்களா, நீங்கள் அவங்கள சூஸ் பண்ணீங்களான்னு தெரில, பட் ஒரு ப்ரொடியூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் உருவாவதற்கு உங்களோட சைடில் இருந்து என்னென்ன நடந்தது? ஆக்சுவலி இது ஒரு நல்ல விவசாயம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி. இந்த விவசாயத்தில் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு தரமான விதையை நம்ம வந்து விதைக்கிறோமோ அதுதான் வந்து நமக்கு ஒரு மகசூல். அந்த மாதிரி தான் இந்த கதை. ஸோ இந்த கதையை வந்து என்கிட்ட சொல்லும் போதும், இந்த கதைக்கு வந்து தம்பிராமையா சாருடைய பையன் சொல்லும் போதும், ஸோ இது வந்து எனக்கு எங்களுடைய டீமுக்கும் அப்போவே தெரிஞ்சிச்சு இது ஒரு வெற்றி படம்னு.
ஏன்னா தம்பிராமையா சார் பற்றி யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லி தெரியும். அவருடைய பையன்றப்போ ஒரு மீனுடைய குஞ்சுக்கு நம்ம நீந்த சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால அந்த எல்லா தகுதியுமே அவருக்கு இருந்தது. ஸோ அந்த கதையினுடைய கருவும் அந்த மாதிரி ஒரு நல்லது. அதே மாதிரி பாண்டியராஜன் சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த படத்தில் வந்து அப்பா கேரக்டர்ன்றது வந்து ஒரு அழுத்தமான, அதே நேரத்தில் கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும். ஸோ இது யார் வந்து பொருத்தமாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கும்போது தம்பிராம சார் சொன்ன முதல் வார்த்தை வந்து பாண்டியராஜன் சார் தான். ஏன்னா அவருடைய நடிப்பு வந்து கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் பட் இந்த இதில் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும்போது இது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து பாண்டியராஜன் சார் தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னார். ஸோ அவர் தான் இந்த படத்துக்கு சொல்லப்போனால் ஒரு குரு. ஸோ அவருடைய வழிகாட்டுதல் படி மற்றபடி எந்த ஒரு இதுவும் தலையீடும் இல்லாமல் எங்களை ரொம்ப சுதந்திரமாக இந்த படத்தை பண்ண விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய கதை நீங்கள் கேட்கும்போது ஒரு பொடி வச்சு பண்ணீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு விவசாயி மாதிரி, அதனால் விதை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க அதெல்லாம் நல்லா உதாரணம். ஏன்னா அதுவும் ஃபீல்டு, இதுவும் ஃபீல்டு. இது சினிமா ஃபீல்டு, அது விவசாய ஃபீல்டு. அவரை கம்பேர் பண்ணிங்க. என்ன ஒரு விஷயம்னா இவ்வளோ பேருக்கு பணம் கொடுத்து எல்லாம் வேலை பார்த்துட்டு கம்முன்னு உட்காந்துருக்காருல்ல, அதே அவருடைய வெற்றி ரகசியம். ஏன்னா இந்த கதையை வந்து டைரக்டருக்கு தெரியாது. இந்த டைரக்டர் தம்பி வந்து தயாரிப்பாளர் கதையை சொல்லுகிற பொழுது இவனுக்கு பிடிச்சிருச்சு. உன்னை நான் அடிக்கடி சொல்கிறது, உனக்கு மனசுக்கு பிடிச்சதை செய். பிடிச்சிருச்சு சொல்கிறதுக்கு முன்னால் மட்டும் 10 முறை யோசி. ஓகே, அவ்வளோதான். சொன்ன அப்புறம் யோசிக்க நீ பிடிச்சதை செய்யாம விடாத, பிடிக்காத செய்யாத. சிம்பிள் விஷயம் தானே. இவ்வளோ பெரிய சாங்கு, மிகப்பெரிய அழுத்தம் இந்த கலைஞர் தொலைக்காட்சிக்கு தனிப்பட்ட முறையில் இந்த அதாகப்பட்டது மகாஜனங்களை இந்த டீம் சார்பில் நான் சொல்கிறேன். இந்த ஏனடி சாங் வந்து அப்படி ஒரு பிரளயத்தை ஏற்படுத்திருச்சு தமிழ்நாட்டில். இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து ஏனடி சாங் வந்து தமிழ்நாடே தூக்கி தலையில் கொண்டாடுதுன்னா இதை ஆல்ரெடி ஸ்மெல் பண்ணி ஒரு இசையருவியில் இந்த கலைஞர் தொலைக்காட்சி போட்டு இந்த அதாகப்பட்டது மகாஜனங்க படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்த்துட்டீங்க. அந்த படம் இந்த ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த அதான் ஏனடி சாங்குன்றது யார் அந்த பையன் ஆடி இருக்கான், யார் யாது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி. ஸோ இந்த கிரெடிட் கோஸ் டு கலைஞர் தொலைக்காட்சி. ஸோ லீடு சொன்னவங்கன்ற வகையில் அந்த வகையில் நான் வந்து என்னுடைய கேரியரில் நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, தம்பி கும்கி விக்ரம் பிரபுலேருந்து எல்லோரும் சொல்லுகிற பொழுது எனது வாழ்க்கையில் நான் தனிப்பட்ட முறையில் 2 பேருக்கு இங்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒன்று வந்து இந்த படத்தை நியூ ஃபேஸ்ன்னு பார்க்காம இப்படி ஒரு ஆல்பம் கிட்டு கொடுத்தான் பாருங்கள் தம்பி இமான். இந்த இமான் வந்து இவ்வளோ ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கிற பொழுது எனக்கு நெஞ்சுக்கு பக்கத்தில் ஒரு சந்தோஷம். என்னென்னா நிறைய பேர் சொல்லுவாங்க மைனாவுக்கு முன் மைனாவுக்கு பின் என்னையை மட்டும் தான் சொல்லுவாங்க. அதல்ல, இமானுக்கும் தம்பிராமையாவுக்கும் பிரபுசாலனுக்கும் அமலாபாலுக்கும் விதார்த்துக்கும் எல்லாருக்குமே இது ஒரு வந்து 5-6 பேருக்கு ஒரு மிகப்பெரிய அடுத்த கட்டத்தை நகர்த்தி கொடுத்த ஒரு படம். ஸோ அந்த வகையில் தம்பி இமான் வந்து ஏன்னா அந்த மைனா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் நாங்கள்லாம் இப்படி பல பொழுதுகள் இப்படி கழிச்சிருக்கிறோம். அதை நெஞ்சில் தேக்கி வச்சு இந்த இவங்களுக்காக நான் எதுவுமே செய்யலை, எந்த உதவியுமே செய்யலை, எந்த விஷயமே நான் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு கொடுத்தேன். இமான்கிட்ட நான் உதவி கேட்பது கை கால் 20 விரல் ஆடும், அப்படி கடன்னு ரொம்ப இம்சை, அதெல்லாம் சங்கட்டமாக இருக்கும். கேட்டு சட்டக்குன்னு ஒத்துக்கிட்டாப்புல. ஸோ அதனால் அந்த இமானுக்கும் அந்த இமானுடைய சாங்கை ஏனடி சாங்கை வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு முன்னோட்டமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒத்துக்கிட்டு ஒரு பையன் நாளைக்கு பெரிய ஆளாக இருக்கட்டும் எப்படி வேணாலும் ஆகிட்டு போட்டோம், ஆனால் இவனுக்கு தனிப்பட்ட முறையில் இவன் இமானுக்கும் கலைஞர் தொலைக்காட்சிக்கு நன்றி கடன் பட்டவன். ஸோ அந்த வகையில் பற்றி பேசும்போது யுகபாரதியோட வரிகளையும் வந்து ஆமாம் தம்பி அப்போ இமான் என்றால் அதை என்ன சொல்கிறது, அவங்க 2 பேரோட காம்பினேஷன் தான் போயிட்டுருக்கு. இவன் இன்னும் சொல்ல போனால் இந்த கதையை கேட்பதற்கு தூண்டியவனே தம்பி யுகபாரதி தான். இந்த இப்படி ஒரு கதை கேட்டனே, ஏதோ ஒன்று பண்ணுதுனே அப்படின்னே, நம்ம தம்பிக்கு கரெக்டாக இருக்கும்னே அப்படின்ற மாதிரியான அந்த சுழி போடுவதற்கு இருந்த பிள்ளையும் அவன் தான். உண்மை என்னென்னா, எனக்கு கதை கேட்கறதுக்கு முன்னாடியே தம்பிராமே சார் ஃபோன் பண்ணார். என் பையன் பண்ணுறான்ப்பான்னு. அப்போவே நான் கண்டிப்பாக சார் பண்ணுவோம் சார் அப்படின்னா, அதுக்கப்புறம் கதையை கேட்டோன்னு நான் உடனே ஓகே சொன்னேன். அந்த மாதிரி சார் சொன்ன மாதிரிலாம் எந்த இதுவும் இல்லை. அந்த மாதிரிலாம் என்றைக்குமே யாருமே நினைக்கவே மாட்டாங்க. உண்மை என்னென்னா, இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் ஒரு நாள் அவங்களாம் டெபியூ ஹீரோ தானே. ஸோ டெபியூ ஹீரோ அதனால அதுக்குன்னு ஒரு தனி இதுவோ இல்லை வேறு ஒரு இதுவோ கிடையாது நமக்கு. ஸோ எவ்ரிபடி இஸ் அன் ஆர்டிஸ்ட். ஸோ அவர் நடிப்பு பற்றி நான் இந்த இடத்துல சாருக்கு ஒன்று அதான் நான் முன்னாடி சொல்ல வேண்டியது சொல்லுங்கள். என்னென்னா வந்து இப்போ இந்த கதை ஜெயிக்கிறதுக்கு வந்து பல நல்ல விஷயங்கள் உள்ளே இருந்தாலும் எனக்கு தைரியமான பல விஷயங்கள் முன்னாடியே இருந்தது. ப்ரொடியூசர் சாராகட்டும் இல்லை அல்டிமேட்டாக ஸ்டோரி தான். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சாரோட நம்பிக்கை, அதுக்கப்புறமா வந்து பல நல்ல விஷயங்கள் பாண்டியராஜன் சார் மாதிரியான மனோபாலா சார் மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் இதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்தது. அண்ட் இன்னும் வந்து நீ பண்ணுறா இந்த படம் ஜெயிச்சிரும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து கருணா சார் இது உள்ளே வந்தது. அவர் ஓகே சொன்ன அந்த நிமிஷம் இருக்கு இல்லையா,
அந்த கேரக்டர் வந்து நம்ம என்ன நினச்சி எழுதணுமோ அது வந்து ஒரு மீட்டருக்குள்ளே பண்ணணும். அது நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் மேலே போனாலும் சரி, கொஞ்சம் கீழே போனாலும் சரி, கீழே போனால் தப்பாயிரும், மேலே போனால் ஓவராயிரும். ஏன்னா அது மாதிரி வாழ்ந்தால் தான் அது வந்து மக்கள் ஒத்துப்பாங்க. அதை நம்ம பார்த்து நம்ம சின்ன வயசுலேருந்தே கூட இருந்து பழகின பல கேரக்டருக்கெல்லாம் அந்த கதையில் வச்சுருந்தோம். அது அவ்வளோ அழகாக சார் வந்து நான் பெருசாலாம் ஒன்றும் சார் இது இப்படி அது மாதிரிலாம் ஒன்றுமே சொல்லலை. கதையை கேட்டு பேப்பரை பார்த்து அது அவராக பண்ணது தான். ஸோ அது வந்து என்னென்னா இந்த கதாநாயகனை வந்து அப்படியே பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் கைப்பிடிச்சி மக்கள் ரசனைக்கு ஏற்ற கூட்டிகிட்டு போன ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு சாரோடது தான். எனக்குலாம் வந்து மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு வந்து ஸோ இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க. பட் எனக்கு வந்து உங்ககிட்ட கேட்க வேண்டியது, டெல் us more about the scenes of the film. ஒரு ஆக்டராக நீங்கள் இதை எப்படி கையாண்டீங்க? அதில் உங்களுக்கு பிடிச்ச காட்சி, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட காட்சி, இல்லை மறக்க முடியாத காட்சி, அப்படி ஒரு ஆக்டராக அந்த ஃபர்ஸ்ட் படங்கிறது ஒரு மறக்க முடியாத அனுபவம்ல சொல்லுங்கள் ப்ளீஸ். இதாக பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வைஸ் எல்லாமே ஈஸி பண்ணி கொடுத்துட்டாங்க. கருணாகரன் சார் வந்து லைக் அப்பா சொன்ன மாதிரி ஒரு லீடு தான், அவர் தான் கிட்டத்தட்ட டேக் ஓவர் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ அவர் ஃப்ரேமில் வரும்போது அவர் காப்பாற்றிடுவார். அதே மாதிரி பாண்டியராஜன் சார் இருக்கும்போது அவர் காப்பாற்றிடுவார். அதே மாதிரி நரேன் சார், மனோபாலா சார் ஒவ்வொரு ஃப்ரேமில் இருக்கும்போது ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்ல. இப்போ எல்லாருமே நியூ ஃபேஸாக இருக்கும்போது அவங்க பார்க்குறதுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அவங்களுக்கு. வெரி இன்டெலிஜென்ட். பாண்டியராஜன் பண்ண இப்போ ஏதாவது தப்பாக இருந்தால் அந்த ஆள் பண்ணாங்க, பாண்டியராஜன் தப்பு பண்ணாங்க, நான் என்ன பண்ணுங்க அவர் பண்ண நான் கவுண்டர் பண்ணுங்க, கிளாடி பயங்கரமாக கிளாடி. ஸோ அது வந்து ஆடியன்ஸுக்கு ஈஸியாக இருக்கும்ல, ஈஸியாக கனெக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ 4 பேருமே நியூ ஃபேஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு செட் ஆகிறது கொஞ்சம் ஜெல் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ எல்லா ஃப்ரேம்லேயும் வரும்போது நம்மளே கொஞ்சம் காப்பாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஓகே, ஹீரோயின் பற்றி சொல்லுங்க. அவங்க வரல. ஸோ அவங்க தெலுங்கு மூவியில் 2-3 படம் பண்ணியிருக்காங்க. இதில் லான்ச் ஆகிறாங்க. ரேஷ்மா ரத்தோர்னு பேர். ஓகே, அவங்க என்ன சொல்கிறது, ஒரு மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட் தெரிஞ்ச ஒரு கேர்ள், பிரேவான கேர்ள்னு சொல்லலாம். மிக்ஸ்ட் மார்ஷியல் ஆர்ட் இல்லை ஃபைட்டு பிரச்சனை. ஓகே, அது ரொம்ப இப்போ நான் வரது மனசுக்குள்ள சொல்லாமல் இருக்கிற தம்பி ரமேஷ் சாருக்கு ஒரு நாள் கூட ஷூட்டிங் வரல, ஒரே நாள் தான் வந்தார். அதான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப புத்தியாலித்தனமான வேலை. பையன் நடிக்கும்போது நம்ம வந்து உட்காந்துட்டு பார்க்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா பையனாக தான் பார்ப்போமே தவிர கதாநாயகனாக பார்க்க மாட்டோம். ஓகே, இதில் வேணாப்பா அவன் பாவம் அப்படின்னு அவன் எதுவும் கட் பண்ணாம பூந்துராட்டா இருக்கனா நீ ஒரே ஒரு விஷயம் தான் சாஸ்திரம் மாதிரி, நீயே முடிவு விடு. நீ எடுத்த முடிவில் சரிக்கு நீ கீழே விழுந்துட்டீங்கன்னா தூக்கி விடுற சக்தி கொஞ்சம் என்கிட்ட இருக்குது. நான் கிளம்பி போன பிறகு விழுந்துடாத, தூக்கி விட மாட்டான். இதே விஷயம். நம்மளை நம்ம உயர்த்தி கொள்வதற்கு பக்கத்தூர்லேருந்து பசு பிடிச்செல்லாம் வரமாட்டாங்க. நம்மளே தான் ஏற்றிக்கணும். இதுதான் சூழல். ஒரே ஒரு விஷயம், நீயே முடிவிடு. என்ன ஒரு விஷயம், கடவுளோட ஆசீர்வாதம் நீங்களாம் சொல்கிற மாதிரி முதல் படமே அவன் தூக்கி நிறுத்தப்பட்டுவதற்கு இவர்களுடைய கடுமையாக தம்பி சொன்னது மாதிரி சாரு, தம்பி, அவருடைய மூளை, அவருடைய பணம், ஸோ இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கிற பொழுது நம்மளுக்கு சந்தோஷம். கீழே விழுந்தால் நம்மளை தூக்கி நீ தோத்துட்டா வீட்டுக்குள்ளே வராது சொல்ல முடியுமா? ஸோ புள்ள தான். ஸோ ஆனாலும் கூட அது முதல் படத்திலே அவன் வந்து ஒரு பேசப்படக்கூடிய ஒரு பையனாக மேலே வந்திருக்கிறான் அப்படின்ற பொழுது அது இந்த நேரத்தில் வந்து இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் PK வர்மாவாக இருக்கட்டும், அல்லது இவனுக்கு நடனம் சொல்லி கொடுத்த ஷெரீஃபு, தினேஷ், இவங்கெல்லாம் தான். இந்த எல்லா நல்ல விஷயங்களும் உமாபதி ஐ திங்க் உங்களுக்கு தான் அது வந்து எவ்ரிபடி இஸ் ரீச்சிங் அவுட் டு யூ. நீங்கள் அதை அப்படியே அதை வச்சுக்கிட்டு அந்த சக்ஸஸை எடுத்துக்கிட்டு இன்னும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாரோட சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை இந்த படத்தோடைய வெற்றிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.